ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாம். குஜராத் டைட்டன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க நேற்று மேட்ச். கேகேஆர்ட்ட நம்பர் 1 பொசிஷனில் போயிட்டாங்க ரேங்க்ல. குஜராத் டைட்டன் ஓப்பனிங்கே 114. சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் அவுட் பண்ண முடியலையே. அண்ட் ரெக்கார்டு வேறு அவங்க இது வரைக்கும் 6வது 100 பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங் இந்த ஐபிஎல்ல. இதுக்கு போன வருஷம் சேர்த்துன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஹையஸ்ட் 6 டைம்ஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 100. இப்படி தான் இருக்கணும் ஓப்பனிங். அப்புறமா புலம்பக்கூடாது. பவர் பிளேயில் நாங்கள் தோத்துட்டோம், பவர் பிளேயில் பேட்டிங் சரியில்லை, பவர் பிளேயில் போலிங் சரியில்லை, 2 ஹிட் அவே அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது பாருங்கள், பசங்க பண்ணி காட்டல. ஓப்பனிங் 114 கில் அண்ட் சுதர்ஷன். அதோடைய இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடச்சா பட்லர் உங்களை விட மாட்டார். பட்லர் குயிக்காக கடகடன்னு ஒரு 41 அடிச்சுட்டு போயிட்டார். சுப்மன் கில் 90. ரெண்டு டீமுக்கு நேற்று நடந்த மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் தான். ஆமாம், சர்ப்ரைசிங்லி கேகேஆரோட ஸ்பின்னருக்கு விக்கெட்டே கிடைக்கல. மோயின் அலி, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் இந்த 3 பேர் சேர்ந்து 11 ஓவர் கொடுத்து 96 ரன்ஸ், 0 விக்கெட். இது எக்கனாமிலாம் வேலைக்கு ஆகாது. நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். கெட் த விக்கெட்ஸ். கில்லோ, சாய் சுதர்சனோ, பட்லர் அவுட் பண்ணி அவ்வளோ ஸ்கோர் போயிருக்குமா 190. பட் எனிவே அந்த பிச்சில் 220 வரைக்கும் சேஸ் பண்ணலாம். அந்த சேஸை எப்படி சொத்தப்பண்ணாங்க கேட்கறது அப்புறம் வரேன். ஸோ இந்த 3 ஸ்பின்னர் couldn't டேக் விக்கெட். வேற நீங்கள் குஜராத் டைட்டன்ஸ் ஸ்பின்னர் பாருங்களேன், 39 ரனில் ஜெயிச்சிட்டாங்க. 159 for 8 தான் எடுக்க முடிஞ்சது. அது காரணம் என்னன்னா, குஜராத் ஸ்பின்னர்ஸ் 10 ஓவர் 80 ரன் 4 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஆமாம், குஜராத் ஸ்பின்னர் யார் யார் போட்டார்? ராஷித் கான், வாஷிங்டன் சுந்தர். ஸோ சி த ஸ்பின் அட்டாக். அண்ட் ராஷித் கான் 2 வைட்டல் வெஸ்ட் இண்டீஸ் கலிப்ஸோ அவங்க 2 பேரும் அவுட் பண்ணிட்டாரு. மெயினாக சுனில் நாராயண் அண்ட் ரசில் தம்மாசில். இனிமேல் அந்த ரசில் தம்மாசில் வாபஸ் வாங்க வேண்டியதுதான். அதெல்லாம் 4-5 வருஷம் முன்னாடி அவராலே ஒன்றும் பண்ண முடியல. எப்படி ஸ்டம்ப் ஆனார் பாருங்க, போட்டோ போட்டிருக்கோம் பாருங்க. ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கலன்னா இப்படி தான் மேட்ச் தோப்பீங்க. அதுக்கு உதாரணம் நமக்கு முன்னாடியே இருக்க ஜெயபாக்கில் சிஎஸ்கே விக்கெட் எடுக்கல, தோக்குறீங்க. ஸ்பின்னர்ஸு கண்டென்ட்னா வில் நாட் ஒர்க். ஸோ சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸுக்கும் அதே தான். இங்கே சென்னையில் விக்கெட் எடுக்கல, தோத்துட்டு பின்னாடி நின்று முழிச்சிட்டு இருக்கோம், என்ன பண்ணலாம் எப்படி போகலான்னு. கேகேஆர் பாருங்கள், மினி கொலாப்ஸ். 118 for 4லேருந்து 119 for 7. 3 விக்கெட்டு விழுந்துருச்சு 1 ரனில். சாரி, மிடில் ரசில், ரமன்தீப் அண்ட் மோயின் அலி இந்த 3 பேர் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் எனக்கு சர்ப்ரைஸ் த வேச் தே சேஸ்ட். 198 சேஸ் பண்ணுறீங்க. இவ்வளோ ஷப்ளிங்காக பண்ணுவீங்க பேட்டிங் ஆர்டரில்? கேகேஆரை கேட்குறேன் நான். டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு நீங்கள். இவ்வளோ ஷஃப்லிங்னா இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் இந்த ரகுவன்ஷின்ற பையன் கண்டினியூஸாக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காப்புல கேகேஆருக்கு. வெரி குட் பிளேயர். அவரை நம்பர் 9 அனுப்புகிறாருங்க, இம்பாக்ட் பிளேயராக. மேட்சை முடிஞ்சு போச்சு. அப்போ அவரை போய் நம்பர் 9 அனுப்புறீங்க. அந்த பையன் வந்தோன்னா 13 பாலில் 27, 3 4, 1 6 ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 207. அவரை மட்டும் ப்ராப்பராக மேலே 4 5 அனுப்பிச்சிருந்தா என்ன இருக்கும்? இது வரைக்கும் அப்படி தானே அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ எதுக்கு நீங்கள் மேட்ச் தோற்றதுக்கப்புறம் அவரை அனுப்புறீங்க? இவருக்கு முன்னாடி விளையாண்டவங்க ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள். வெங்கடேஷ் ஐயர் 14 ரன் 73 ஸ்ட்ரைக் ரேட்டு நேற்று. ரமன்தீப் சிங் ஸ்ட்ரைக் ரேட்டு 50. ஆமாம், மொயின் அலி இது டக்கு, இவருக்கு முன்னாடி வந்தார் அவர். அப்புறம் ரிங்கு சிங் ஸ்ட்ரைக் ரேட் 121. குர்பேஸ் கான் ஓப்பன், அவருக்கான ஃபர்ஸ்ட் மேட்ச் விடுங்க, 1 ரன் தான் எடுத்தார், ஸ்ட்ரைக் ரேட் 25. இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? ரஹானே மட்டும் கஷ்டப்பட்டார், 36 பாலில் 50, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 138. அதான் அவரோட பொட்டன்ஷியல் கேலிபர். அப்போ என்ன பண்ணணும்னா, அவரை சுற்றி விளையாடுறவங்களாம் ரொம்ப குயிக்காக விளையாடணும், அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு. அதை விட்டு விக்கெட்டை சேவ் பண்ணுறா, டே 2 டி டயத்தில் யூஸ் பண்ணுறன்ற மாதிரிலாம் நினச்சிங்கன்னா இப்படி தான் ஆகும். ஸோ இப்போ சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரைக் ரேட்டு பாருங்கள், மொக்கையான ஸ்ட்ரைக் ரேட்டு. 200 ஸ்ட்ரைக் ரேட் ஒன்று ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஓவர் ரிலைங் ஆன் சுனில் நாராயண் அண்ட் ஆண்ட்ரூ ரசல். அதான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காலத்தில் இருந்தாங்க. போன வருஷம் பாருங்கள், ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன, ஒரு சால்ட் இருந்தார், அசால்ட் ஆறுமுகம். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஃபைனலில் போய் கப்பு ஜெயிச்சாங்க. இப்போ 2 பேருமே இங்கே இல்லை. அது மட்டுமா, மிச்சல் ஸ்டாருக்கும் இல்லை விக்கெட் எடுக்கிறவர். ஸோ திஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ். பட்லர் ஆஸ் யூஷுவல் வந்தார், டமால் டிமில் 23 பாலில் 41 நாட் அவுட். இன்னொரு 5 ஓவர் தான் நினச்சி பாருங்கள், 20 ஓவர் முடிஞ்சு. ஸ்ட்ரைக் ரேட்டாக 168. அண்ட் சாய் கிஷோர் ஸ்டாண்ட் அவுட் போலருங்க. எப்போ வேணுமோ பாலை தூக்கி சாய் கிஷோர் கொடுத்துருப்பா விக்கெட் எடு, டக்குன்னு அவர் விக்கெட் எடுத்துடுறாரு. அப்படி தான் இருக்கணும் போலிங். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் நேற்று அவர் இன்னும் பிரமாதமாக ரஹானே ஸ்டம்ப் ஆகிட்டாரா பாருங்கள். அவர் போலிங்கில் ரஹானே க்ரீஸ் விட்டுலாம் வெளில வர மாட்டார், யாராவது கீப்பர் பூச்சி தள்ளணும். அவரே டீஸ் பண்ணுற மாதிரி டாஸ் அப் டெலிவரி போட்டதுனால வேறு வழி இல்லாமல் லாப் பண்ணான்னு வெளில வந்தால் பால் டர்ன் ஆச்சு, ஸ்டம்ப்டு. சி வைட்டல் விக்கெட் ரஹானே அண்ட் வாஷிங்டன் சுந்தர். ரஹானே 50, ரசில் 21, ரகுவன்ஷி 27, சுனில் நாராயண் 17. அது வச்சா மச்சான் வந்தால் தான் உண்டு ரன்னு. சுப்மன் கில் 90 அடிச்சார்ல, யாருக்கு எதிராக? அவரோட ஃபார்மர் டீம் கேகேஆருக்கு தான் ரொம்ப நாள் வருஷம் விளையாடிட்டு இருந்தார். அவங்க பிளே ஆஃப் சான்ஸாக டென்ட் பண்ணி விட்டாரு நேற்று. ஆமாம், அவங்களும் இப்போ கஷ்டம் தான் பிளே ஆஃப் போகிறது. சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் பிரில்லியன்ட் டு வாட்ச். ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன். சுப்மன் கில்லில் யங்கஸ்ட் பிளேயர் இன் ஐபிஎல் டு ரீச் 3500 ரன். ஆமாம், ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி யார் இருப்பீங்க? இது மாதிரி 3 பேர் இருந்தாங்க. விராட் கோலி 27 வயசுல அடித்தார்.
சஞ்சு சாம்சன் அவர் அடித்தார் 27 வயசில். ஆனால் அந்த சுப்மன் கில் 3500 25 வயசுல அடிச்சிட்டார். சி த டிஃப்ரென்ஸ், எவ்வளோ குயிக்காக விளாட்றாங்கன்ட்டுன்னு. கேமை சேஞ்சுன்னு நீங்கள் சொல்லலாம், எவால்வ்டு. சுப்மன் கில் வந்து 27 வாட்டி 50+ ரன் அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல இந்த ஏஜில். இதே ஏஜில் வந்து இதுக்கு முன்னாடி யாருன்னு கேட்பீங்க, ரோஹித் சர்மா 19 50 அடிச்சிருக்காங்க இந்த 25 வயசில். இவர் எவ்வளோ அடிச்சிருக்காரு? 27. சுப்மன் கில். அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே பாருங்கள் இந்த டீமில் சாய் சுதர்ஷன் 52 ரன்னு நேற்று. ஷாருக் கான் 5 பாலில் 11 ரன்னு, 220 ஸ்ட்ரைக் ரேட்டில். சாய் கிஷோர் 1 for 19, எக்கனாமி ரேட் 6.30. வாஷிங்டன் சுந்தர் 1 for 36. ரஹானே சப்போர்ட் பண்ண வச்சிட்டார், வெளில வர வச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? 4 பேரும் நம்ம பசங்க, தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க. சாய் சுதர்ஷன், எஸ்ஆர்கே, சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர். நீங்கள் என்னடானா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் சார், லெஜெண்ட் சார், தோனி ஃபார் அ ரீசன் சார்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அஸ்வின் பாவம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான், அவரை கொண்டு போய் பவர் பிளேயில் போடுறது, அவரை நம்பர் 6ல் அனுப்புறது, திடீர்னு நம்பர் 9ல் அனுப்புறது, திடீர்னு 8ல் அனுப்புறது. அவர் கான்ஃபிடென்ஸு போய் டீம் கான்ஃபிடென்ஸும் போச்சு. அண்ட் எப்படி நீங்கள் பிளேயரை யூஸ் பண்ணுறீங்க இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தோனியானு இப்போ 2-3 மேட்ச் தான் வச்சுங்க, ஸ்டார்டிங்கில் 6 மேட்ச் கேக்வாட் தானே. பழைய எல்லாத்தையும் போய் தூக்கி கைவாடில் போடாதீங்க. அந்த கம்ப்யூட்டர் வச்சுட்டு உட்காந்துருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க? சப்போர்ட் ஸ்டாஃப் பிளமிங் ஆசிலாம் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் இப்போ அனுப்ப முடியாது, அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோன்னு தான் அனுப்புவோம் அப்படிங்கிறார். அண்ட் அஸ்வின் ஆகட்டும், விஜய் சங்கர் பாருங்கள், இந்த டீமில் தான் இருந்தார் குஜராத். ஹார்திக் பாண்டியா கூட சேர்ந்து நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்தாரு. சம்டைம் நம்பர் 6 அனுப்புறீங்க, நம்பர் 8 அனுப்புறீங்க, நம்பர் 4 அனுப்புறீங்க, போலிங் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வெறும் ஃபீல்டில் நிற்க வைக்கிறீங்க. அஸ்வினை பிச் ஹிட்டராக அனுப்புறீங்க, பவர் பிளே பவுலராக அனுப்புறீங்க. எப்படி? ஸோ சில பேர் சொன்னீங்களே, இதில் நேற்று வேறு ஒருத்தர் கமெண்ட் போட்டார், அடுத்த மேட்ச் பாருங்க சார் மும்பை என்ற படு தோல்வின்னு. இதில் என்ன அவருக்கு சந்தோஷம் தெரில. நீ ஏன் தோத்த மேன், அதை யோசிக்க விட்டு அடுத்த மேட்ச் அவரு தோற்றுருவாங்கன்னா, நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், எங்கள் அப்பா கேட்டால் நான் ஃபெயில், அடுத்த வருஷம் அவனும் ஃபெயில் ஆகிடுவான்ப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க்னா பளிச்சுன்னு நடிப்பார் காது வெளியே. உனக்கு ஃபீஸ் கட்டுற நீ என்னடா பண்ணுறேன்னா அவர் அடுத்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுவேன்ற. அது மாதிரி தான் இருக்குது இதுவும். மற்ற டீமை ஏன் பார்க்குறோம், உங்கள் டீம் எப்படி ஜெயிக்கணும்னு பார்க்குறவிட்டு அவரு தோற்றுருவாங்களா, இவருக்கு ஒரே ஜாலியாக. என்ன மன நிலைமைன்னு தெரில. என்ன மாதிரி கிரிக்கெட் பார்க்குறீங்க நீங்கள்? நம்ம தோல்வியை ஒத்துக்கவே மாட்டோம், பழைய தூக்கி இன்னொருத்தர் மேலே போட்டுடணும் டக்குன்னு. ஆமாம் அவர் தான், இல்லைன்னா நாங்கள் டாஸ் ஜெயிச்சா நாங்கள் வேண்டாம். சும்மா டாஸை பற்றி சொல்கிறேன் ஒருத்தருக்கோ வரும். ரைட். ஒரு 10 பேர் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.